மாரி ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாரி ஆர்கானிக் சமையலில் நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான ஆரோக்கியமான ரெசிபி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சிறுதானியங்களை சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் கேழ்வரகு எடுத்திருக்கேன். கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேழ்வரகு ரொம்ப 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 நல்லது. அதனால் 1 டம்ளர் கேழ்வரகு, அதுக்கு 2 டம்ளர் ரேஷன் கடை பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் ரேஷன் கடை பச்சரிசி நல்லா பிடைச்சி முரத்தில் நல்லா பிடைச்சி க்ளீன் பண்ணி தூசி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். இதுக்கு கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு கேழ்வரகு தோசை இட்லி செய்யும்போது கருப்பு உளுந்து, தொளி உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருப்பு உளுந்து செஞ்சுக்கணும். இதையும் நான் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி உளுந்து போட்டால் போதும். மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து போட்டால் போதும். இந்த தொளி உளுந்து போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். தண்ணி நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு ஊற்றா போதும். இதுக்குள்ளே கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு இதை சுத்தம் செய்கிறதுக்கு, ஏன்னா நம்ம ரேஷன் கடை அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதில் உள்ள அழுக்கு தூசி, இதில் உள்ள வேறு ஏதாவது தீங்கி விளைவிக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கூட, கலப்படம் படி இருந்தால் கூட அது போயிடும். அதுக்காக ஒரு கைப்பிடி கல் உப்பு, எவ்வளோ நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர், சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். முக்கிற அளவுக்கு நிறையா ஊற்றாதீங்க. அப்போ தான் இதோட தூசி அழுக்கு எல்லாமே போகும். இது ஒரு 4 ஹவர் அப்படியே ஊறட்டும். இது கேழ்வரகு இட்லி. கால்சியம் குறைபாடு உள்ளவங்க, எலும்பு தேய்மானம் உள்ளவங்க இந்த மாதிரி கருப்பு உளுந்து சேர்த்து கேழ்வரகு இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை செஞ்சுக்கலாம். அடுத்து இது திங்கக்கிழமை கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு ஈவினிங் கேழ்வரகு தோசை. இது துவரம்பருப்பு, ரேஷன் கடை துவரம்பருப்பு சுத்தம் பண்ணி பிடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கிளறி வச்சுட்டேன். கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் ஊதி வருங்கிறதுக்காக இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் துவரம்பருப்பு ஊத்தாப்பம் செய்ய போகிறேன். இவ்வளோ துவரம்பருப்பு, அது கூட கொஞ்சோண்டு உளுந்து, கேரட்டு, மற்ற என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். அது செய்யும்போது பார்க்கலாம். இப்போ துவரம்பருப்பை க்ளீன் பண்ணி ஊற போட்டிருக்கோம். இது ரேஷன் கடை துவரம்பருப்பு, அதனால் இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அடுத்தது திங்கக்கிழமை கேழ்வரகு, இங்கே வா, திங்கக்கிழமை கேழ்வரகு இட்லி காலையில் டிஃபனுக்கு. செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு ஊத்தாப்பம். புதன்கிழமை காலையில் டிஃபனுக்கு கம்பு மாவை ஆப்பம் செய்ய போகிறோம். கம்பு ஆப்பம். அதுக்கு இதே தான், ஏற்கனவே நான் பிடைச்சி க்ளீன் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டேன், அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. கம்பு 1 டம்ளர் கம்பு எடுத்துக்கிறோம். அந்த 1 டம்ளர் கம்புக்கு இந்த டம்ளருக்கு எடுத்துக்கிறேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் கம்பு, 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறோம். அந்த பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணி, அதுவும் ரேஷன் கடை பச்சரிசி தான், அதனால் 1 டம்ளர் கம்புக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா பிடைச்சி க்ளீன் பண்ணி ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறதால கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டு கிளறியிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், இப்போவே இவ்வளோ அழுக்கெல்லாம் வெளியே வருது பாருங்கள். கல் உப்பு போட்டால் சுத்தமாகவும் ஆயிரும். அந்த ரேஷன் கடையில் உள்ள ஸ்மெல்லும், பேட் ஸ்மெல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். இது கம்பு ஆப்பம். வியாழக்கிழமை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வரகு அதே டம்ளருக்கு
அதே ஒரு டம்ளருக்கு வந்து வரகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு வந்து ரேஷன் கடை அரிசி, புழுங்கரிசி இருக்கு இல்லையா, ரேஷன் கடை புழுங்கரிசி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். புழுங்கரிசி ரொம்பவே தூசியாக இருக்குது, அதனால தான் இந்த அளவுக்கு அளவு வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே 4 தடவை க்ளீன் பண்ணிவிட்டேன், அப்படியும் இந்த அளவுக்கு வரிசி வந்துட்டுருக்கு. அதனால் ரேஷன் கடை புழுங்கரிசி 1 கப்பு வரகரிசி, 1/4 கிளாஸு இல்லைன்னா 1 கைப்பிடி உளுந்து கம்மியாக போட்டாலும் போதும். இது வந்து வரகரிசி தோசை. வியாழக்கிழமை காலையில் டிஃபனுக்கு வரகரிசி தோசை. திங்கட்கிழமை கேழ்வரகு இட்லி, செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு ஊத்தாப்பம், புதன்கிழமை வந்து கம்பு ஆப்பம், வியாழக்கிழமை வந்து வரகு தோசை. வரகு மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறையா பேருக்கு வரகை பற்றி தெரியறதில்ல. வரகு அவ்வளோ நல்லது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் வரகை வந்து வாரம் ஒரு முறையாக சேர்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து இப்படி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இதையும் அப்படியே மூடி போட்டு முடிக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையிலக்கு பச்சை அரிசியை நல்லா சுத்தம் பண்ணியதும் ரேஷன் கடைக்கு உள்ளது தான். ரேஷன் கடை பச்சை அரிசியை சுத்தம் பண்ணி அலசி காய வச்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வெள்ளிக்கிழமை காலையிலக்கு இடியாப்பம் செய்கிறதுக்கு, பச்சை அரிசி இடியாப்பம் செய்கிறதுக்கு 1 வாரத்துக்கு தேவையான டிஃபன் வந்து முடிஞ்சிடும்.